மை டியர் மக்களே, நான் தான் உங்க தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறேங்க. புதினா தக்காளி சட்னி. இந்த புதினா தக்காளி சட்னி நான் செஞ்சனாலே என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. இந்த புதினா தக்காளி எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் பயக்கக்கூடிய விஷயமா இருக்கிறனால கண்டிப்பாக இதை அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த புதினா தக்காளி சட்னி உங்கள் வீடுகளில் எல்லாருக்குமே செய்து கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விருப்பத்தோடு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த புதினா தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போனோம்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். புதினா ஒரு பெரிய கட்டு அளவு எடுத்துக்கோங்க. தக்காளி பழங்கள் 3 மீடியம் சைஸ் எடுத்துக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கிறேன். ஒரு 4 கொத்து அளவுக்கு நமக்கு கறிவேப்பிலைகள் வேணும். பூண்டு பற்கள் 10 to 12 எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு பெரிய துண்டு அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே போல் தேங்காய் ஒரு பெரிய சில்லு எடுத்துக்கலாம். அதாவது பத்தைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தேங்காய் பத்தை பெருசாக எடுத்துக்கலாம். அப்புறமா இதுக்கு காய்ந்த மிளகாய் என்று சொல்லக்கூடிய வரமிளகாய் ஒரு 7 போல் எடுத்துக்கோங்க. கலருக்காக நமக்கு காஷ்மீரி மிளகாய் ஒரு 3 வேணும். தாளிப்பதற்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அதோட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வேணும். எண்ணெய் நமக்கு தாளிப்பதற்கும் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் அடுப்பில் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிப்பதற்காக நம்ம பின்னாடி நிறைய எண்ணெய் சேர்ப்போம். இப்போ வதக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய்ந்த மிளகாய், அதாவது வரமிளகாய் சொல்கிறோம் இல்லையா, அது நான் ஒரு 7 போல் எடுத்துருக்கேங்க. காரத்துக்காக நான் ஒரு 7 எடுத்துருக்கிறேன். அதோட காஷ்மீரி மிளகாய் ஒரு 3 போல் கலருக்காக எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் கூட்டி குறைச்சி அதை சேர்த்துக்கோங்க. நான் முதவே இந்த மிளகாய்களை எல்லாம் நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா அப்படின்னா தான் நமக்கு மிக்சியில் போடும்போது ஃபஸ்ட்டு இதை போட்டு அரைக்கணும், அதுக்காக. ஸோ முதவே அதை நல்லா வதக்கி அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அப்புறமா சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் உடலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கூடுமான மட்டும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட பூண்டு பற்கள் ஒரு 10 to 12 பூண்டு பற்கள் நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி ஒரு பெரிய துண்டு சொன்னேன் இல்லையா, அதை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதிகப்படியாக இதை வதக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ஹாஃப் டன்னாக இருந்தாலே போதுமானது. இப்போ கொத்தமல்லி இலைகள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 1/4 கப் வர அளவுக்கு அதை எடுத்து நல்லா கழுவி அலசி இந்த மாதிரி காம்போடையே சேர்த்து நறுக்கி வச்சுருக்கிறேன். சில பேர் என்ன செய்வாங்கன்னா தனியா சேர்ப்பாங்க, அதாவது விதை கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தனியா சேர்ப்பாங்க. அப்புறம் சீரகம், அப்புறம் உளுந்து, கடலை பருப்பெல்லாம் சேர்ப்பாங்க. பட் என்னோடய ஹஸ்பண்டுக்கு இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும், அதனால் நான் செய்வேன். ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைகள் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். அதோட நம்ம வச்சுருந்த தக்காளி பழங்கள் ஒரு 3 தக்காளி பழங்கள் இருக்குது இல்லையா, அந்த தக்காளி பழங்களை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் ரொம்ப அதை ஸ்டைலிஷாக கட் பண்ணி போட்டு செய்யணும் அப்படியெல்லாம் இல்லை. ரஃப்பாக சாப் பண்ணி போட்டாலே போதுமானது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான். அட் த சேம் டைம் சுவை ரொம்ப அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் என்ன செய்ய போகிறோன்னா, நம்ம வச்சுருக்கிற புதினா இலைகள் அதை நல்லா நான் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நல்ல பெரிய கட்டளவுக்கு எனக்கு புதினா இலைகள் கிடச்சிது. இது பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ இருக்குது, நம்ம வதக்குனதுக்கப்புறமா ரொம்ப சுருங்கிடும். ஸோ புதினா இலைகளை நல்லா அதை எடுத்து ஆய்ந்ததுக்கப்புறமா அதை தண்ணியில் நல்லா அலசிடுங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியில் அலச முடியுமோ ஒரு 2 தடவை தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் மண் இல்லை ஏதாவது தூசி இருந்ததுன்னா அதெல்லாம் போயிடும். கடைசியாக இந்த புதினா இலைகளை சேர்த்து வதக்கிக்கோங்க. ஆரம்பத்திலே நம்ம இதை வதக்கக்கூடாது. அப்படி வதக்குனீங்கன்னா புதினா இலை ரொம்ப வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் இதில் கொஞ்சமாக நான் புளி சேர்த்துக்கிறேங்க. புளி எதுக்காகனா, இப்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் மறுநாளைக்கு காலையில் எனக்கு வேணும் சட்னி அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் சேர்க்கறனால நம்ம புளி சேர்த்துக்கிறது கொஞ்சம் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதனால் புளியை தயவுசெய்து அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ எல்லாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு ரெடியாக இருக்குது.
இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வர அளவுக்கு நீங்கள் இதை விட்டுடுங்க, ஆற வைக்கணும் நல்லா. ஸோ இந்த அளவுக்கு அது வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த காய்ந்த மிளகாய் எல்லாம் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பெரிய சில்லு அளவுக்கு நான் தேங்காய் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு பெரிய தேங்காய் பற்றி எடுத்து அதை சிறு வில்லைகளாக நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நான் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது ரொம்ப பல்ஸில் ஓட்டி எடுத்துக்கோங்க, ரொம்ப அதை வந்து அரைச்சிட வேண்டாம். இப்போது வதக்கி வச்ச மற்ற பொருட்களையும் நான் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. இந்த நாட்டு சர்க்கரை உடலுக்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உப்பு புளி காரமெல்லாம் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த புதினா தக்காளி சட்னி உடலுக்கு மிகவும் நல்லது. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி புதினா தக்காளி சட்னி நீங்கள் வீட்டில் செய்யுங்க. இது ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் தருத்தருப்பாக அரைச்சாதான் டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி புதினா தக்காளி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. ஸோ இப்போ இதை நம்ம தாளிக்கணும் இல்லையா, அதுக்காக அடுப்பில் நான் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற இந்த கடுகு உளுத்தம் பருப்பு அதையும் சேர்த்துடலாம். இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடித்து வரணும். ஓரளவுக்கு நல்லா கடுகு கிராக்கில் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நம்ம அருமையான தாளிப்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாளிப்பை நம்ம இந்த சட்னியோட சேர்த்துடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த புதினா தக்காளி சட்னி இட்லி, தோசை, ரோட்டீஸ்க்கு கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம போட்டிருக்க அந்த உளுத்தம் பருப்பு இருக்குது இல்லைங்களா, நம்ம சாப்பிடும்போது அது வாயில் நல்லா கடுக்குன்னு கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். புதினா தக்காளி உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதுவும் தக்காளி பழத்தில் வந்து சால்சிலிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குங்க. அது நம்மளுடைய உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகப்படுத்துது. ஸோ தக்காளி பழங்கள் அதை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதோட புதினா ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய இந்த புதினாவையும் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நமக்கு புதினா தக்காளி சட்னி அருமையாக ரெடியாக இருக்குது. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறம் என்னங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட இந்த புதினா தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப டக்கராக இருக்குங்க. நல்லா சுட சுட ஆவி பறக்க இட்லியை அவிச்சு போட்டாங்கன்னா எத்தனை உள்ளே சாப்பிட்றோன்னு தெரியாது. அந்த அளவுக்கு படன்னு உள்ளே போயிட்டே இருக்குங்க. நல்லா மெத்துன்னு ஊத்தாப்பம் சுட்டு அதோட இதை சாப்பிட்டு பாருங்கள். அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும் டேஸ்ட்டு. வேறு லெவல், சான்ஸே கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி புதினா தக்காளி சட்னியோட இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை பார்த்த உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு அரைக்கக்கூடிய இந்த புதினா தக்காளி சட்னியை செஞ்சு சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். உங்களை எல்லாரும் நெகட்டிவாக திட்டிகிட்டே இருக்காங்களா, நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருக்காங்களா? ஜஸ்ட் இக்னோர் நெகட்டிவிட்டி. ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் தெற்கு தங்கச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. டேக் கேர் ஆல், பை பாய்.